கூட்டணி எம்பி சீட்டு கொடுக்கலங்கிறதுனால கூட்டணியில் அவங்கள பொறுத்த வரைக்கும் பெரிய மாற்றங்கள் எதுவும் வராது அப்படின்னு நினைக்கிறேன். இதுலேயும் நீங்கள் மறுமலர்ச்சி திமுகவுக்கு ஒரு இடம் கொடுப்பாங்களான்னு சொல்கிறீங்கல்ல, அது மறுமலர்ச்சி திமுகவுக்குன்னு கொடுக்க முடியாது அப்படிங்கிறது திமுகவினுடைய நிலையாக இருக்கும் அப்படின்னு தான் நான் 2024 அவங்க வந்து அதை கமிட் பண்ணாமல் இருக்கும்போது நினச்சேன். வைகோவுக்காக இருந்தால் ஒரு வேளை கொடுக்கலாம், வைகோ அல்லாமல் இன்னொருத்தருக்காக இருந்ததுன்னா ராஜ்யசபா சீட்டை அவங்க விட்டு கொடுப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக நான் நினைக்கல. அதனால் அது மறுமலர்ச்சி திமுகவுக்காக கொடுக்கறதுன்னா இருக்காது. ஆனால் மறுமலர்ச்சி திமுகவில் வைகோ தான் கேண்டிடேட்டுன்னு இருந்ததுன்னா ஒரு வேளை வாய்ப்பு இருக்கலாம், அவர் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம்னு நினைக்கிறேன். பாட்டாளி மக்கள் கட்சியோ தேமுதிகவோ அதிமுக அணியில் முன் சட்டப்பேரவை தேர்தலின் போது ஒரு ஒப்பந்தம் இல்லாத ஒரு சூழலில் அவங்களை கேட்பதற்கான உரிமையே இருக்கா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. ஏன்னா 4 சீட்டு 5 சீட்டு அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் எப்படி 30 சீட்டு 29 சீட்டை வந்து அதிமுகவிடமிருந்து பெற வேண்டும் அப்படிங்கிறது, வாக்குகளை பெற வேண்டும்ங்கிறது ரொம்ப ரொம்ப கடினமானது ஒரு விஷயம்.